என்னுடைய பேர் டாக்டர் உஷா விஸ்வநாத். நான் காஞ்சி காமகோட்டி சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக இருக்கேன். இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா, வாட் இஸ் டிஸ்மெனோரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் மாதம் வரும்போது அதில் வரக்கூடிய அந்த வலியோட பேர் தான் டிஸ்மெனோரியா. ஸோ இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வலி நார்மலாக இல்லையா? எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு 20-22 வயசு வரைக்கும் பீரியட்ஸில் வலியே இருக்காது. அதாவது ஒரு 11-12 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வலியே இருக்காது. 20 வயசுக்கு மேலே ஒரு 30-35 வயசு வரைக்கும் வலி இருக்கும். அதாவது பீரியட்ஸ் தொடங்கினதுக்கு அப்புறமா ஒரு நாளோ 2 நாளோ வலி இருக்கும். இதுவும் நார்மல் தான். அதிகப்படியாக வலி இல்லாமல் லேசான வலி முதுகுலையோ தொடையிலையோ அடிவயிறுலையோ இருந்தால் அது நார்மல் தான். ஸோ 35 வயசுக்கு மேலே எப்போ வலி வருதோ, அது எதனால் வலி வருதுங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கிறது அவசியம். ஏன்னா ஃபைப்ராய்டுங்கிற கட்டினால் வரலாம், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு யூட்ரஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த சிச்சுவேஷனால் வரலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 20 வயசுக்கு கீழேயோ இல்லை 35 வயசுக்கு மேலேயோ பீரியட்ஸ் டைமில் வலி வந்தால் கண்டிப்பாக செக்கப் பண்ணி எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.